ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் நீளமான வாக்கியங்கள் எப்படி உருவாக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், வெரி நைஸ் கமெண்ட்ஸ், நல்லா இருக்குது, இது மாதிரி இன்னும் போடுங்கன்னு சொல்லி. அதனால தான் இது பார்ட் 3. சின்ன வாக்கியத்தில் தொடங்கி ஒரே ஒரு வார்த்தையில் தொடங்கி அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே போய் எப்படி நீண்ட சென்டென்ஸ் உருவாக்குறோம். தமிழில் பேசுகிற மாதிரி தான் மைண்டில் ஃபார்ம் ஆனால் அது அப்படியே வாயில் ஒழுகி வரணும். அந்த மைண்டுக்கும் மவுத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வர்றதுக்காக இந்த சின்ன லெவல் சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தால் உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் லாங் சென்டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். பட் ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புதுசாக பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் பார்த்தேன், இது எப்படி சொல்லுவோம்? ஐ சா சியோட சா, நான் பார்த்தேன், ஐ சா. அது கூட அவனை அல்ல அவளைன்னு சேர்த்துக்கலாம். ஹிம் அல்லது ஹெர். நான் அவனை பார்த்தேன், ஐ சா ஹிம். இப்போ அது கூட எஸ்டர்டே, நேற்றுன்னு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி வரும்? நான் அவனை நேற்று பார்த்தேன், ஐ சா ஹிம் எஸ்டர்டே. இது மாற்றி எஸ்டர்டே ஐ சா ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது கூட சாயந்தரம், மாலையில் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இன் தி ஈவினிங். இப்போ எஸ்டர்டே ஐ சா ஹிம் இன் தி ஈவினிங். நேற்று மாலையில் நான் அவனை பார்த்தேன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம். எங்கே? கூட்டு ரோட்டில் பார்த்தேன், ஜங்ஷனில் பார்த்தேன்னு வச்சுக்கலாம். அட் தி ஜங்ஷன். நேற்று சாயந்தரம் நான் அவனை ஜங்ஷனில் பார்த்தேன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன். இல்லைன்னா ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன் எஸ்டர்டே ஈவினிங். ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன் எஸ்டர்டே ஈவினிங் அப்படி சொல்லலாம். இப்போ அது கூட அவனோட குடும்பத்தோட அப்படின்னு சேர்த்துக்கலாம். வித் ஹிஸ் ஃபேமிலி. நேற்று சாயந்தரம் நான் அவனை குடும்பத்தோட ஜங்ஷனில் பார்த்தேன். ஐ சா ஹிம் எஸ்டர்டே ஈவினிங் வித் ஹிஸ் ஃபேமிலி அட் தி ஜங்ஷன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன் வித் ஹிஸ் ஃபேமிலி அப்படி சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லலாம். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன் வித் ஹிஸ் ஃபேமிலி. எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் அட் தி ஜங்ஷன் வித் ஹிஸ் ஃபேமிலி. இப்போ அது கூட நின்று கொண்டிருந்தான். அப்போ ஸ்டாண்டிங் அதை சேர்த்துக்கலாம். சாயந்தரம் அவன் குடும்பத்தோட கவலையில் கூட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நேற்று சாயந்தரம் அவன் குடும்பத்தோட ஜங்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் ஸ்டாண்டிங் வித் ஹிஸ் ஃபேமிலி அட் தி ஜங்ஷன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் ஸ்டாண்டிங் அட் தி ஜங்ஷன் வித் ஹிஸ் ஃபேமிலி. இது கூட பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தான், அதையும் சேர்த்துக்கலாம். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தான், வெயிட்டிங் ஃபார் தி பஸ் இதையும் சேர்த்துக்கலாம். சாயந்தரம் அவன் குடும்பத்தோட பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நேற்று சாயந்தரம் அவன் குடும்பத்தோட பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இது எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது? எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் ஸ்டாண்டிங் வித் ஹிஸ் ஃபேமிலி அட் தி ஜங்ஷன் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். எஸ்டர்டே ஈவினிங் ஐ சா ஹிம் ஸ்டாண்டிங் வித் ஹிஸ் ஃபேமிலி at the junction waiting for the bus. All friends, இப்படி ஒரு வார்த்தையில் தொடங்கி நீங்களே மனசில் தோணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் சொல்லி பாருங்கள். வெரி சூன் உங்கள் வாயில் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஒழுகி வந்துடும் ஃப்ளூயண்ட்டாக. ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay then, till I see you in my next video. Bye from James.